நாம் யோவேல்ல இதை வாசிக்கிற பொழுது, அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் 1:14 வாசிக்கிற பொழுது, உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது அப்படி ஒரு வார்த்தை வருது. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில் இப்படி ஆவியானவர் யோவேலை கொண்டு எழுதி வைக்கிறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? கவனித்து பாருங்களேன். உபவாசம்லாம் போடுங்களா, நிறையெல்லாம் இருக்கு. யோவேல் போல சிறப்பான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இல்லை. அப்படிப்பட்ட யோவேல் அவர் சொல்லும்போது முதல் அதிகாரத்தில், இது 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் நிறுத்தப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. நாம் இந்த போஜன பலினா என்ன, பான பலினா என்னன்னு சொல்லிட்டு அதன்படி 7 விதமான பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, 7 விதமான பலிகள். அது இன்னொரு நாளில் பார்க்கலாம். அது அல்ல, இன்றைக்கு இந்த எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்ம சபைக்கு நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், போஜன பலி என்று சொன்னால் வசனத்தை குறிக்கிறது, பான பலி என்று சொன்னால் ஆராதனையை குறிக்கிறது. நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படி என்று சொல்லி பவுல் எழுதுறது நமக்கு தெரியும். பான பலி என்று சொன்னால் நம்ம ஆராதனை செய்கிறபோது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளம் உடைந்து ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்திலே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம் பண்ணி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். பாருங்க, அதுதான் போஜன பலி, அதுதான் பான பலி. போஜன பலி, போஜனம் என்று சொன்னாலே அப்பம். தேவன் தம்முடைய அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்படி ஆண்டவர் சொன்னாரே, போஜன பலி என்பது சபையிலே உண்டாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, அங்கே சொல்லப்படுகிற பிரசங்கம். உங்க சபையில பிரசங்கமே இல்லை, உங்க சபையில ஆராதனையே இல்லை அப்படின்னு யோவேல் அன்றைக்கு சொல்லுகிறார். நீங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய சபையில ஆராதனை இருக்குதா இல்லையா? நம்முடைய சபையில பிரசங்கம் இருக்குதா இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம எச்சரிக்கிறது, பரவாயில்ல ஆராதனை பண்ணுறீங்க, வசனமெல்லாம் நல்லா தான் சபையில் பிரசங்கம் பண்ணுறீங்க, கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க அப்படின்னு தான் இந்த வசனத்தை நீங்களும் நானும் எடுக்க வேண்டும். சரியா போதா? நல்லா ஆராதிக்கிறோமா, நல்லா பாடுறோமா, எல்லாருமே கரெக்டாக ஆராதனை பண்ணுறோமா, சிலர் மாத்திரமா? நடத்துகிறவங்க எப்படி இருக்கிறாங்க? ஸ்டேஜில் நிற்கிற அருமையான பிள்ளைங்க உள்ளம் உடைந்து சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து ஒரு ஆராதனை பண்ணுறாங்களா? அதுதான் கேள்வி. கடந்த நாட்களிலே 2 திருமணம் நடந்தது. 2 திருமணத்திலையும் நம்ம பிள்ளைங்க தான் இங்கேருந்து போய் ஆராதனை நடத்தினாங்க. ஆராதனை நடத்தின பொழுது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். மேட்டுப்பட்டியில் அந்த ரிசப்ஷனில் கூட பாடலாம் பாடி ஆராதனைலாம் பண்ணி முடித்த பிற்பாடு தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க ஸ்கூலில் ஹெட் மிஸ்ஸஸ். அவங்க சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தாங்க. எங்கள் பேரெல்லாம் சொன்னாங்க, எல்லோரும் கை தட்டினாங்க. கடைசியாக அந்த பாடல் ஆராதனை நடத்தின என்று சொல்லி நம்ம பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லி அந்த டீம் நல்லா செஞ்சாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க, நல்லா ஆராதனை நடத்தினாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே வந்திருந்த எல்லாரும் சுமார் ஒரு 200 பேர் இருக்கும், அவ்வளோ பேரும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பொழுதுமே யாராவது நம்மளுக்கு கைதட்டினாலோ நம்மை புகழ்ந்தாலோ நம்ம இருதயம் நறுக்குன்னு இருக்கணும், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்துடக்கூடாது, நம்ம நறுக்குன்னு இருக்கணும். இயேசுவே உங்களுக்கு நன்றி, இது நாங்கள் கிருபை அப்படின்னு சொல்லணும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடந்துச்சு. குளமாணிக்கத்தில், அடைக்கலபுரத்தில் அங்கே அப்படி தான் ஆராதனை. இங்கே நம்ம சர்ச் மேட்டுப்பட்டியில் சிறுமையங்குடி சர்ச்சில் அந்த திருமணம் நடக்குது. அந்த ஊரை சேர்ந்த பெண் அவங்க சிஎஸ்ஐ சபேஷ், அவங்க அப்பா கோயில் பிள்ளையாக இருந்தவர், அப்படிப்பட்டவங்க. ஆனால் அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பிள்ளைக்கு வச்சிருக்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாப்பிள்ளை ஈரோட சேர்ந்த ஏஜி சபையில் இருக்கிற விசுவாசி. அதனால் இந்த காரியங்கள் கூடி வந்தது. திருமணத்தை அவங்க அருமையாக என்ன பண்ணுறாங்க, ஏஜி சர்ச்சில் நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த அருமையான மகள், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மகள், அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த திருமணத்தை பண்ணுறாங்க. அவரோட தகப்பன் அவங்க இறந்து போயிட்டார், சகோதரன் இறந்து போயிட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாரும் பொறுப்பெடுத்து அமெரிக்க தேசத்தில் இப்பொழுது இருக்கிறதான சேஷன், லீலா சேஷன், அவங்க தான் வீடு கட்டி கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்போ மாப்பிள்ளை அங்கே பார்க்கப்பட்ட பொழுது கல்யாணத்தை பண்ணி வைக்கிற எல்லாம் அவங்க எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக நடக்குது. எல்லாரும் ஒரு மனமாக செய்கிறாங்க.
எத்தனையோ கல்யாணத்தை பண்ணிட்டு நான் வீடு திரும்பியிருக்கேன். ஆனால் இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது உள்ளத்தில் இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இதை அளவிட முடியல. அதுவும் கூட ஆவியானுடைய கிரியை. உங்கள் சிறுமையங்குடி சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பார்த்தா சர்ச்சு முழுக்க அந்த ஊர்க்காரங்களே வந்து நிரம்பிட்டாங்க. வெளிப்பக்கத்தெல்லாம் சேர்ஸ் போட்டு எல்லாம் நிரம்பிட்டாங்க. சேர்ஸ் பத்தில் வேகமாக போய் காட்டூரில் சேரை கொண்டு வந்து மறுபடி போடுறாங்க. ஆண்டவர் மகிமைப்பட்டார். எல்லாம் கிரமமாக நடந்துச்சு. ஒரு சகோதரி, இந்த லால்குடியை சேர்ந்த இந்த சிஎஸ்சி சபையில் இருக்க வித்யா என்கிற ஒரு சகோதரி, அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல வந்தோம், இந்த திருமணம் ஒரு சின்ன கேப் இல்லாமல் எல்லாம் அதிவேகமாக டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் இப்படி எங்கேயும் பார்த்ததே இல்லை அப்படின்னு வாழ்த்துதல் சொல்லிட்டு போனாங்க. சந்தோஷந்தான். ஆனால் தாழ்மையாக இருக்கணும். இன்னும் நம்ம செய்யணும். நம்ம செய்கிறது எதாக இருந்தாலும் அவர் நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும். அவர் சபையை ஜனங்க மதிக்கத்தக்கதாக இருக்கணும். இது கொஞ்சம் என்று சொல்லத்தக்கதாக இன்னும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆனால் இதெல்லாம் சரியாகவா இருக்குது? ஆனால் வசனம் சொல்லுது உங்கள் சபையிலே பான பலியும் போஜன பலியும் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் தயவா நம்மளை குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்ன பூசின மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை ஆவியானவர் நம்ம கொடுக்கும்போது எப்படி தெரியுமா? அவர் நம்மளை கடிந்து கொள்ளுகிறார். தயவா என்ன பண்ணுறாரு? ஒரு கொட்டுறாரு. நல்லா பாடுறியா, நல்லா ஜெபம் பண்ணி பாடுறியா, ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை நடத்துறியா, முதல்ல உள்ளம் உடைந்து இருக்கிறதா, கண்ணீரோடு துதிக்கிறாயா, முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு நம்ம கொயரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்குறார். என்னையும் கேட்பார். என்ன கேட்குற பொழுது, நல்லா நீ பிரசங்கம் எப்படி பண்ணுற, இந்த ஜனத்தை நான் தான் முன்னாடி உட்காந்து உட்கார வச்சேன். நீ சம்பாதிக்கல, நான் ஏன் சபை, என்னுடைய ஜனங்கள், எனக்கு கொடுக்கப்படுகிற ஆராதனை, உனக்கு கிடைச்ச கிருபை, இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு உனக்கு கிருபை கொடுத்துருக்கிறேன், அதை நல்லா பயன்படுத்துறியா, ஜெபத்தோடு வந்து பேசுறியா, எத்தனை மணி நேரம் தனித்திருந்தாய், ஆவியானவரிடத்தில் நீ கற்றுக்கொண்டாயா, நீ கற்றுக்கொண்டதை, நீ பெற்றுக்கொண்டதை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாயா, போதிக்கிறாயா, எல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வசனம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சபையில் ஆராதனை நிறுத்தப்பட்டுருச்சு, பிரசங்கமும் நிறுத்தப்பட்டுருச்சு, வசனமும் இல்லை, பாடல் ஆராதனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க ஆண்டவரே, நீதிமான் தயவா என்னை ஒரு கொட்டி கடிந்து கொள்ளட்டும். அந்த நீதிமான் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் அப்படி செய்ய முடியும், நீதிமானாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தலையில் ஒரு கொட்டி அவர் கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு என்ன பூசின மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. நாம் எல்லாரும் உணர்வடைய வேண்டும். நாங்கள் எங்களுக்காக பாடுகிற இந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். இந்த வாரத்தை காட்டிலும் அடுத்த வாரத்திலே இந்த வசனத்தை ஆண்டவர் அனுப்பி கொடுத்தபடியினாலே இந்த பிள்ளைகள் மனதில் வச்சு சிந்தித்து பயபக்தியோடு தேவ சமூகத்தில் ஜெபத்திலே நேரம் எடுத்து அதுக்கான கரையத்தை செலுத்திவிட்டு வந்து பாடி ஆராதனை செய்கிற பொழுது இன்னும் அதிகமாக வருகிற வாரத்தில் ரொம்ப ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.